இன்றைக்கி நம்ம கிராண்ட் தான் பார்க்குறோம். கிராண்ட் விளையாடுறதுக்கே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த கண்ணாடி ஜார் எடுத்துக்கிறேன். வந்து இப்போது இதுக்கு மேலே எங்கே இருக்குன்னு தெரியல. சரி இப்போ வரும் ஃபஸ்ட்டு மேலே போக வேண்டும். இந்த ஃபஸ்ட் தள்ளிவிட்ட போகிறேன். அதே வந்து வேண்டானா நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு ட்ரிக்கு இதுக்குள்ளே போட்டு நீங்கள் முடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிரானி உங்களுக்கு லைக் எப்படி சொல்லணும்னா நார்மலாக உட்டை உடச்சி உங்களுக்கு கையில் கொடுத்துருவோம். ஸோ கிரானி நீங்கள் விளையாட எனக்கே தெரியாது. அது வந்து என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டும் அது கிடையாது. வச்சுட்டு அப்படியே போடுறாங்க. கிடைக்கிற பொருள் வச்சு தான் நான் பண்ணுறேன். ஏன்னா ஐடியா சொல்லுவேன். ஓகே கிரானி இருக்கா நினைக்கிறேன். பார்த்துருச்சா? ஓகே டோர் ஸ்டெப்பாக பண்ணிடுவேன். ஒரு டம்மி கார் ஒன்று இருக்கும். அதுக்கு கிரானைட் உள்ளே போட்டு இதுக்குள்ளே போட்டுட்டு கிரானைட் கொள்றதுக்கு நான் அதை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணணும் கிரானி வர்றதுக்கு. ஓகேவா? இதுதான் இது. ஸோ இப்போ வந்து கிரானி எப்படி நடந்து பொறுமையாக வரும். சவுண்டாக இது இவ்வளோ வித்தியாசமாக கேட்குது. சரி வெயிட் பண்ணணும். பக்குன்னு இருக்கேன். நான் அந்தளவுக்கு இது பண்ணது கிடையாது. பட் வந்து இப்போ ட்ரைனிங் இதுதான் இது எப்போ அடிச்சு வாங்கி சாப்பிட்றதோ தெரியல. ஸோ அம்மாடி அம்மா ஒரு பல்ல பார்க்கணுமே. நார்மல் டீப்பு கூட என்னால் அந்தளவுக்கு கூட பார்க்க முடியாது. அஷியோ சவுண்டை போட்டேன். இது வந்தாலும் வந்துடுமே. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேலே போனேன். மேலே போயிட்டு இப்போ நான் மேலே வந்துட்டு கிச்சனுக்குள்ளே போகலான்னு இருக்கேன். அப்போது கைப்பட்டு நான் மேலே வந்துட்டேன். ஆனால் கிச்சன் நான் போய் தேடலையா, அதனால தான் எனக்கு ஒரு இது. ஸோ நேராக கிச்சன் போகலான்னு பார்த்தேன். பட் எனக்கு வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இது வந்து தெரியல. ஓகே இதை வந்து இது பண்ணிவிட்டு சேஃப்டி எடுத்துணும். இது வந்து தேவையான சண்டை பிடிச்சின்னு ஒன்றும் பயப்படவே தேவை. இந்தமாரி பண்ணிவிட்டு ஷப்னு ஒரு விஷயம் விட்டுருங்க. அவ்வளோ எப்படி கற்றுது. ஓகே கிரானி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக கொண்டுட்டோம். மேபி அது வராதுன்னு எனக்கு ஒரு தாட் இருக்குது. ஆனால் மேலே வந்து பார்த்தேன் இது வந்து சேஃப்டி. ஸோ சேஃப்டியில் வந்து கிரானியோட லாக்கரில் தான் நம்ம தொடங்குவோம். காற்றியில் மேபி நம்ம உள்ளே வந்து ஏதாவது கிடச்சாலும் கிடைக்கும். லைக் வந்து பேர்ட்ஸ் இது வந்து இது பாருங்களேன். ஏன் ஆகிடுச்சு எனக்கு அப்படியே டவுட்டாக இருந்துச்சு. அது வரலையா வந்துச்சுன்னு தெரியல. பாரு செம்ம. ஆனால் இந்தமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது வந்து சாகணும். சப்போஸ் அது சாகணும்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு அது ஓப்பன் பண்ணி வந்துடும். கிட்டே போனீங்கன்னா அது போட்டு தெரியும். இதுதான் நான் ஒரு டைம் வாங்கிப்பேன். இன்னும் தெரியல அது ஹேங் ஆகிடுச்சு. சரி மேலே போவோம். இப்போதான் கிச்சனுக்கே நான் போகிறேங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து வாய்ஸ் கொடுக்குறேன்றதுனால கொஞ்சம் இதுவாக தப்போம். ஸோ உள்ளே போயிட்டு நான் சொல்லி நீங்கள் தான் இருக்கியா? ஓகே அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம். அப்போ வந்து ஏதோ ஒரு எஸ்கேப். ஆமாம் ஆக்சுவலாக டோர் எஸ்கேப் பண்ணுவாங்க. பரவாயில்ல விடுங்க. டோர் எஸ்கேப் அந்த திங்ஸ் கிடச்சா போதுன்னு சொன்னல அதுதான் அது. ஸோ மேலே இருக்கும். மேலே ஏறிட்டேன். ஏன்னா டக்குன்னு போயிட்டு இதெல்லாம் கர்ப்பி ஸ்பைடருக்கு. ஓகே ஸ்பைடருக்கு எடுத்துட்டு ஆக்சுவலாக நான் நேற்றே விளாண்டுட்டேன். இன்றைக்கி தான் நான் வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்குறேன். நான் நேற்று ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஸோ இந்த சைடு வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் அதுக்கப்புறமா வந்து எவ்வளோ ஸ்பைடர் இருக்கும். அந்த ஸ்பைடருக்கு நம்ம ஏதாவது ஃபுட் இல்லைன்னா கன் எடுத்து அதோட பிளேஸை நம்ம சுட்டுட்டோம்னா அது வந்து லைக் ட்ராப் மாரி அது க்ளோஸ் ஆகிரும். அதுதான் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட்டாக நான் போகிறேன் முதல்ல உள்ள. ஏன் எனக்கு பொறுமையாக போதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி முதல்ல போய் பேட்ரி நீங்களே வச்சுருவோம். ஏன்னா ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும். டப்பிங் கிரானி வெளியே வந்துச்சுன்னா நம்ம கதை போயிடலாம். ஸோ வச்சுட்டு உள்ளே நான் போயிட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் என்ன எஸ்கேப் பண்ணலாம். வாசனை வந்துட்டு கீழே போகணுமா? அதுக்கும் நல்ல சவுண்ட் எஃபெக்டில் இது போட்டு எப்படி கிளம்பிடுவோம். நம்ம அது வரத்துக்குள்ளே நம்ம கொஞ்சமாவது சேஃப்டியாக இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். வீடியோட இன்ட்ரோ நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டேன். சாரி ஃபார் தட். என்னோடய சேனல் பார்ட் டைம் வித் தான். நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். பிளாக் பிங்க், அதுக்கப்புறமா நான் வந்து என்ன வீடியோஸ் வேணாலும் போடுவேன். கேமிங் கூட போடுவேன். உங்களுக்கு எல்லாமே இதில் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் இதில் போட்டுக்கலாம். வீடியோ கட் பண்ணி போட்டுட்டேன். ஸோ இதுக்கு மேலே என்னால் முடியாத சாமி இருந்துச்சு. ஓகே, இந்த ப்ளக்கும் வந்துட்டு ஸ்பார்க் ப்ளக் வந்து மேலே இருந்துச்சு. அதான் இதையும் வந்து வச்சுருவோம் நம்ம. இருங்க, நான் வந்து கட் பண்ணி போட்டுறேன் வீடியோவை. ஓகே, திரும்பி மேலே தான் வந்திருக்கேன்.